ஒரு உயிரினத்தின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்தையும் பாதிக்கக்கூடிய உயிர்க்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. உயிரற்ற காரணிகள். வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை பதங்கமாதல். தனித்து வாழும் பாக்டீரியாவான சூடோமோனாஸ் பாக்டீரியாக்கள் நைட்ரஜன் சுழற்சியில் டேஸுக்கு காரணமாக உள்ளது. நைட்ரேட் வெளியேற்றம். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஸ். ஒளிச்சேர்க்கை. டேஸ் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமாதலும் ஏற்படுகிறது. கரியமில வாயு. கீழ்கண்டவற்றில் எது நீர் தாவரங்களின் தகவமைப்பில் இல்லாதது? நீரை சேமிக்கும் பாரன்கைமா திசுக்கள். நீரை சேமிக்கும் பாரன்கைமா திசுக்கள். சில வறண்ட நில தாவரங்களில் இலைகளான முட்களாக மாற்றமடைந்து காணப்படுவதற்கான காரணம் நீராவி போக்கின் வீதத்தினை குறைக்க, நீரை சேமிப்பதற்கு, நீரை பயன்படுத்துவதை குறைக்க. இது மேற்கண்ட அனைத்தும். மண்புழுவின் தகவமைப்புகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடு. குளிர்காலத்தில் ஏராளமான மண்புழுக்கள் குளிர்கால உறக்கம் என்னும் செயல்படா நிலையில் காணப்படுகிறது. இதுதான் தவறானது. எதெல்லாம் கரெக்ட்னு பார்த்துருவோம். உணர்வு நீட்சி அல்லது தடுப்புகளற்ற நீண்ட உடலமைப்பை கொண்டது. மண்புழுவில் ஒவ்வொரு கண்டத்திலும் நீட்சிகள் சீட்டாக்கள் காணப்படும். சூரிய ஒளியின் வெப்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள பகல் நேரத்தில் மண்ணில் பதுங்கிக் கொள்ளும். இதெல்லாம் கரெக்டானது. கீழ்கண்டவற்றுள் எது நீரை பாதுகாக்கும் உத்தி? நீர் மறுசுழற்சி. இதுதான் நீரை பாதுகாக்கும் உத்தின்னு பார்த்தோன்னா நீர் மறுசுழற்சி. கழிவு நீரில் பகுதி பொருள்களாக காணப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், தொங்கல்கள், திண்மங்கள், கன உலோகங்கள் ஆகியவை நீர் சுத்திகரிப்பில் டேஸ் நிலையில் நீக்கப்படுகிறது. மூன்றாம் நிலையில் நீக்கப்படுகிறது. சுத்திகரிப்பில் மூன்றாம் நிலையில் நீக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் உயிரற்ற காரணியை கண்டறி. உயிரற்ற காரணி மண். ஊட்டச்சத்துக்களின் சுழற்சி முறை வேதி சுழற்சி. ஊட்டச்சத்துக்களின் சுழற்சி முறை வேதி சுழற்சி. நீராவி போக்கு நடைபெறாத இடத்தினை கண்டுபிடி. ஆழ்துளை கிணறு. பெருங்கடல்கள், ஏரிகள், குளங்களில் நீராவி போக்கு நடக்கும். எதில் நடக்காதுன்னு பார்த்தோம்னா ஆழ்துளை கிணத்துல நடக்காது. தாவரங்களின் நீராவி போக்கு டேஸ் வழியாக நடைபெறுகிறது. இலைத்துளை. நீராவியாக உள்ள நீரை வாயு நிலைக்கு மாற்றும் நிகழ்வு குளிர்வித்தல். நீராவியாக உள்ள நீரை மறுபடியும் வாயு நிலைக்கு மாற்றும் நிகழ்வு குளிர்வித்தல். மழை பொழிவில் காணப்படாதது வெப்பம். மழை பொழிவில் காணப்படாதது வெப்பம். அப்போ எதெல்லாம் காணப்படும்? தூறல், பனி, ஆலங்கட்டி மழைலாம் மழை பொழிவு காணப்படும். இது வெப்பம் காணப்படாது. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் அளவு 78%. வளிமண்டலத்தில் வாயு நிலையில் உள்ள டேஸ் தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த இயலாது. நைட்ரஜனை நிலைநிறுத்துவதற்கு உதவியாக இருக்கும் பாசி டேஸ் ஆகும். சைனோபாக்டீரியா. டேஸ் ஒரு புதை படிம எரிபொருளாகும். 1, 2, 3. பெட்ரோல், டீசல், இயற்கை வாயு ஒரு புதை படிம எரிபொருளாகும். எது? பெட்ரோல், டீசல், இயற்கை வாயு. அப்போ ஆன்சர் டி. பொறுத்துக 21க்கு ஏ. நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் பார்த்தோம்னா அசிட்டோபாக்டர். நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் அசிட்டோபாக்டர். அமோனியாவாதல் அழுக வைக்கும் பாக்டீரியா. அமோனியாவாதல் அழுக வைக்கும் பாக்டீரியா. நைட்ரேட் ஆதல் நைட்ரோசோமோனாஸ். நைட்ரேட் வெளியேற்றம் சூடோமோனாஸ் சிற்றினங்கள்.
ஐயுசி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 5 அக்டோபர் 1948. ஐயுசி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 5 அக்டோபர் 1948. மண்புழு பின்வரும் எத்தொகுதியை சார்ந்தது? வலை தசை புழுக்கள். மண்புழு பின்வரும் எந்த தொகுதியை சார்ந்ததுன்னா வலை தசை புழுக்கள். இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பது பின்வரும் எதன் நோக்கம்? IUCN. அதிக வெப்பமும் வறண்ட சூழ்நிலையும் காணப்படும் கோடை காலத்தில் விலங்குகள் செயலற்ற நிலையில் இருத்தல் கோடைகால உறக்கம். பின்வருவற்றுள் நீர் பாதுகாப்பில் முக்கியத்துவத்தில் ஒன்று. நீர் மாசுபடுதலை குறைக்க உதவுகின்றன. கூற்று 1. பண்ணை குட்டைகள் நன்னீர் மீன்களை வளர்க்க உதவுகின்றன. கூற்று 2. பண்ணை குட்டைகள் மண் அரிப்பை தடுக்கின்றன. இதில் இரண்டுமே சரி.